அஸ்ஸலாமு அலைக்கும். எஸ்ஐஆர் படிவத்தை எப்படி ஃபில் பண்ணுறது, அதுக்கான தகவல்கள் என்னென்ன தேவை, அந்த தகவல்களை எங்கெங்கே நம்ம தேடணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல எஸ்ஐஆர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். எஸ்ஐஆர் அப்படின்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், சிறப்பு தீவிர திருத்தம். எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். எஸ்ஐஆர் ப்ராசஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு லிங்கிங் ப்ராசஸ். என்னன்னா ஒரு ஓட்டருடைய கரண்ட் ரெக்கார்ட்ஸை அவருடைய ஓல்டு, அதாவது 2005 ரெக்கார்ட்ஸோட லிங்க் பண்ணி அவரோட ஆத்தென்டிசிட்டியை அசர்டைன் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த எஸ்ஐஆரோட ப்ராசஸ். தமிழ் இதோட நோக்கத்தில் மற்ற நோக்கமாக கொடுத்துருக்கிறது இறந்தவர்கள் பெயர் நீக்குதல், இரட்டை பதிவுகள் நீக்குதல் மற்றும் முன்னாடி சொன்ன அவங்களுடைய குடியுரிமையை உறுதிப்படுத்துவது. இது முதல் தடவை கிடையாது. இந்த ப்ரொசீஜர் பீரியாடிக்கலாக நிறைய தடவை கிராஸ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம்தான். எஸ்ஐஆர் படிவம் எப்படி இருக்கும், முதல்ல நம்ம அதை பார்க்கணும். எஸ்ஐஆர் படிவம் இது இப்போதைக்கு எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இது மாதிரியாக தான் இருக்கும். இதில் எலெக்ஷன் கமிஷனே இதை 5 பகுதிகளாக சொல்லியிருக்கு. அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த எஸ்ஐஆர் எப்படி ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறதுக்கும் தேர்தல் ஆணையமே அதோடைய வழிமுறைகளை வெளியிட்டிருக்கு. அது அந்த அடிப்படையில் தான் இந்த வீடியோ முழுமையாக இருக்க போது. ஒரு இடத்துல கூட இந்த வீடியோ அதுலேருந்து விலகி போகாது. இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவையோ அதை முதல்ல நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோன்னா இந்த ப்ராசஸை நம்ம சீக்கிரமாக முடிச்சிடலாம். முதல்ல நீங்கள் இது வரைக்கும் உபயோகித்துள்ள வாக்காளர் அடையாள அட்டைகள், அதாவது 2002, 2005 காலகட்டத்தில் வழங்கப்பட்டவையாக இருந்தால் அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இல்லைன்னா உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். 2வது, உங்களுடைய தற்போதைய ஆதார் அட்டையை நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். அது கூட பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா, அதோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் பேஜஸ் தகவல் இருந்துச்சுன்னா இதை ஃபில் பண்ணுறது இன்னும் சுலபமாகவே ஆயிடும். 3வது, இதில் தந்தை, தாய், துணைவரோட டீட்டெயில்ஸ், அதாவது உங்களோட பேரும் ஓட்டர் ஐடியும் கேட்கறதுனால அவங்க 3 பேரோட ஓட்டர் ஐடியாச்சும் இல்லை அவங்களுக்கு ஃபார்ம் வந்துச்சுன்னா அந்த ஃபார்மையாச்சும் நீங்கள் வச்சுக்கிறது இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறதை துரிதப்படுத்தும். முதல்ல நமக்கு தேவையான அனைத்து தகவல்களையும் எவ்வாறு தேடுவது என்று பார்ப்போம். விவரங்களை கணினி மூலம் எங்கே எவ்வாறு தேடுவது? 2002, 2005 பட்டியலில் நீங்கள் தேட வேண்டிய விவரங்கள் இவைதான். இது ஸ்லைடு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பகுதி தான் எஸ்ஐஆரில் ரொம்ப நம்ம கண்டுபிடிச்சி போடுற மாதிரியான பகுதி. மற்ற பகுதியெலாம் நமக்கே சுயமாகவே தெரியும். அதை நம்மளே மனசில் இருந்து எழுதிடலாம். இப்போ இந்த 2002, 2005 தகவல்களை எப்படி ஆன்லைனில் நம்ம சர்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நிறைய வழி இருக்குது. அதில் ஒன்றா நம்ம இப்போ பார்ப்போம். முதல்ல ஓட்டர்ஸ்னு டைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வர லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு அப்பியர் ஆகும். இதில் ரைட் சைடில் இருக்கக்கூடிய சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர்ன்ற இந்த பட்டனை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் வரும். ஒன்று சர்ச் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர் ஈரோல், இன்னொன்று சர்ச் பை எலக்டரல் டீட்டெயில்ஸ். இது இன்றைக்கி தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதில் போயிட்டீங்க அப்படின்னா முதல்ல இந்த புதிய வசதி எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸ்டேட் நீங்கள் செலக்ட் பண்ணணும். சர்ச் பை எலக்டரல் டீட்டெயில்ஸ் இது எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த 2002, 2005 அந்த நேரத்தில் கொடுத்த ஓட்டர் ஐடி உங்கள்கிட்ட இருந்தால் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இதில் தேடலாம். ஏன்னா ஓட்டர் ஐடியில் இருக்க மாதிரியே ஸ்பெல்லிங் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு கிளிக்லேயே நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கிடச்சிரும். இதுதான் அதோட சினாரியோ. எனக்கு ஓட்டர் ஐடியில் எப்படி நேம் இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் ஈஸியாக அதை என்டர் பண்ணி இதில் நான் ஈஸியாக சர்ச் பண்ண முடியும். நான் என் பேர் ஓட்டர் ஐடியில் இருக்க மாதிரி மிஸ்டேக்ஸோடையே டைப் பண்ணணும். இதில் என்னோடய நேம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, என் அப்பா நேம் கரெக்டாக தான் இருக்குது. அதனால் நான் அப்படியே போடுறேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா இத்தனை ஃபீல்ட்ஸ் இருந்தாலும் இந்த ஸ்டேட்டு, நேமு, ரிலேஷன் டைப், எலக்டர் ரிலேட்டிவ் ஃபுல் நேம், அதாவது உங்கள் பேர், அப்பா பேர், அவங்களுக்கும் என்ன உறவு, ப்ளஸ்ஸு ஸ்டேட்டு,
இது மட்டும்தான் அவங்க மேண்டேட்டரியாக வச்சுருக்காங்க. இதில் நம்ம ஒன்றா என்ட்ரு பண்ணுவோம். அவங்க கேட்டிருக்க ஒன்றையும் என்ட்ரு பண்ணுவோம், நம்மளுக்கு தெரிஞ்சதையும் என்ட்ரு பண்ணுவோம். டிஸ்ட்ரிக்ட் தெரியும், ஏசி தெரியும் நமக்கு, அப்பாவோட பேர், அதுக்கு முன்னாடி உங்கள் பேர், அப்புறம் அப்பாவோட பேர், அப்புறம் ஃபாதர்ன்ற ரிலேஷன் எல்லாத்தையும் நீங்கள் போட்டிங்க, கேப்சா டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாகவே இங்கே வந்துட்டு அதோட ரிசல்ட்ஸ் வந்துடும். இது வந்து நேம்லாம் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா சர்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு வழி. இதை தவிர நீங்கள் வந்துட்டு சர்ச் பை நேம் அந்த ஆப்ஷன்லேயும் போகலாம். இதில் உங்களுக்கு கிடைக்கல, என்ன ஸ்பெல்லிங் இருக்குது தெரியல அப்படின்னா, அது எழுத்து பிள்ளைலேருந்து என்ன எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னா இந்த முறையில் நம்ம தேடலாம். இதுக்கு வந்து நீங்கள் சர்ச் இன் லாஸ் SAR ஈரோல் அந்த ஆப்ஷனுக்குள்ளே போகணும். அதே மாதிரி தான் அங்கேயும் நீங்கள் வந்துட்டு ஸ்டேட்டை சூஸ் பண்ணோம், தமிழ்நாடு சூஸ் பண்ணிவிட்டு சர்ச் பை நேம் இந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நேம் ஆஃப் தி எலெக்டார் கேட்கும், சாரி நேம் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட் கேட்கும், நேம் ஆஃப் தி அசம்பிளி கான்ஸ்டியூன்சி, போலிங் ஸ்டேஷன், நேம் ஆஃப் தி எலெக்டார் இங்கே கேட்கும், ஃபாதரோட நேம் கேட்கும், இது வாக்காளரோட பேர், இது தந்தையோட பேர். இந்த ஜெண்டர் அப்படின்றது ஆண் பெண் அது மாதிரி சூஸ் பண்ணுறது. கேப்சா சில நேரத்தில் கேட்கும். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எப்படி சூஸ் பண்ணுறது பார்ப்போம். முதல்ல நீங்கள் வந்துட்டு நேம் ஆஃப் தி அசம்பிளி கான்ஸ்டியூன்சி செலக்ட் பண்ணுற முன்னாடி உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அசம்பிளி கான்ஸ்டியூன்சியோட நம்பர் உங்களுக்கு ஃபஸ்ட்டே தெரியணும். நீங்கள் இது எந்த அசம்பிளி கான்ஸ்டியூன்சி அப்படின்னா இப்போ நீங்கள் இருக்க அசம்பிளி கான்ஸ்டியூன்சி கிடையாது. இது வந்துட்டு 2002 அல்லது 2005 நீங்கள் வசித்த வீடு எந்த அசம்பிளி கான்ஸ்டியூன்சி கீழே வந்துச்சோ அதை தான் போடணும். இப்போ எனக்கு எக்மோர் தான் வந்து அப்பமும் இப்பமுன்றதுனால நான் வந்து எக்மோர்னே போட்டு தேடுறேன். ஆனால் சில பேருக்கு இந்த அசம்பிளி கான்ஸ்டியூன்சி மாறி இருக்கும். குறிப்பாக ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அயனாவரம்ல ஏழுமலை தெருவில் வசித்த ஒருத்தர் அந்த நேரத்தில் புரசவாக்கம் தொகுதி கீழே இருந்திருக்காரு. ஆனால் இந்த தினத்தில் புரசவாக்கம்னே ஒரு தொகுதி இல்லை. இருந்தாலும் அவர் வந்து எங்கே தேடணும்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன் நம்பர் 6 புரசவாக்கம் தொகுதியில் போய் அவர் தேடணும். இப்போ நான் எக்மோர் சூஸ் பண்ணுறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போலிங் ஸ்டேஷன், அதாவது நீங்கள் ஓட்டு போட்டிங்களே அந்த காலகட்டத்தில் அதோட நம்பர் உங்களுக்கு தகவல் இருந்துச்சுன்னா அதை போடலாம். அந்த தகவல் இல்லை அப்படின்னா இது ஒரு நல்ல ஆப்ஷன். என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் போலிங் ஸ்டேஷன் அன்னோன், எனக்கு அதை பற்றி தெரியலன்னு போட்டுட்டிங்கனாலே உங்களுக்கு சர்ச் ரிசல்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக வருமே தவிர உங்களுக்கு இன்னும் சுலபமாகவே தெரியலாம். இந்த தகவல் வந்து மேண்டேட்ரி ஆகாது. இப்போ வந்து நான் வந்து இந்த இது போட்டேன். எனக்கு கீழே வந்து என்ன இருக்குன்னா என் பேரையும் என்னோட தந்தை பேரையும் நான் போட்டு இங்கே சர்ச் ஜெண்டர் கொடுத்தேன்னா சர்ச் ஆகும். இதில் ஒரு ட்ரிக்கு ஈஸியாக நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த ட்ரிக் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா அந்த காலத்துலையும் இப்போவும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெல்லிங் டிஃப்ரென்ஸ் இருக்கும் நிறைய பேருக்கு. அப்போ நிறைய மிஸ்டேக்ஸாக போட்டிருப்பாங்க, இல்லை நம்மளே மிஸ்டேக்காக கொடுத்துட்டு இப்போ மாற்றிருப்போம். இதில் எந்த காரணமாக இருந்தாலும் இந்த வழியில் சர்ச் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என் பேர் தாஜுதீன், என்னுடைய தந்தையோட பேர் மதார். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட முதல் எழுத்தையும் என் தந்தையோட முதல் எழுத்தையும் மட்டும் வச்சு அந்த காம்பினேஷனில் எத்தனை தந்தையும் மகனும் இருக்காங்கன்றதை பார்க்க போகிறேன். இப்போ நீங்கள் இதெல்லாம் மனசில் ஏற்றிக்கோங்க. நாங்கள் வந்து 2005 சென்னை எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் வாழ்ந்திருக்கோம்னு வச்சுக்கோங்க. அப்போது என்னோட முதல் எழுத்து தா, என்னோட தந்தையோட முதல் எழுத்து மா. இதை மட்டும் நான் அங்கே பதிவிடுறேன். கணினியில் ஒரு வசதி ஏற்படுத்தியிருக்காங்க. என்ன அப்படின்னா THA அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டா அது தமிழில் தாவாக மாறிடும். அதே மாதிரி தந்தைக்கு MA டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டா மாவாக மாறிடும். எதனால தா மா போட்டிருக்கேன்னா என் பேர் தாஜுதீன், என்னோட தந்தையோட பேர் மதார் அப்படின்னு இருக்கிறதுனால. இதுலேயே நான் உங்களுக்கு இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். இந்த ரிசல்ட்ஸ் வரும்போது ஜெண்டர் வந்து மேல்னு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். கேப்சா சில நேரத்தில் கேட்கும், கேட்கலன்னா போட வேண்டியதில்லை. சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தா இந்த காம்பினேஷனில் மகன் பேர் வந்து தா, அதாவது என் பேர் தா, என் தந்தை பேர் மால வரக்கூடிய 46 ரெக்கார்ட்ஸ் எனக்கு அப்பியர் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா மா மட்டும் இல்லை, என்ன இருக்குது அப்படின்னா மூவும் இருக்குது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா குறில் எழுத்துக்கள் நம்ம போடும் போது
அந்த மா வரிசையில் வரக்கூடிய 12 வார்த்தைகளும் 12 எழுத்துக்கள் தொடங்குற எல்லா வார்த்தையும் வந்துடுறதுனால நம்ம ஸ்பெல்லிங் அந்த இதில் மாறி இருந்தாலும் நம்ம ஒரே இடத்துல சர்ச் பண்ணிடலாம். குறில் எழுத்துக்கள் போட்டு சர்ச் பண்ணும்போது அந்த வரிசையில் உள்ள 12 எழுத்துக்கள் ஆரம்பிக்கிற எல்லா வார்த்தைகளுமே வந்துடும். தாக்கு நான் குறில் எழுத்து போடல, ஏன்னா தா வந்து பொதுவாக தவறு பண்ண மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 46 ரெக்கார்ட்ஸில் நான் பண்ண வேண்டியது என்னோட பேர் எங்கே இருக்குன்றது தான் வந்துட்டு நான் வந்து சர்ச் பண்ணணும். நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னோட பேர் வந்து இந்த இடத்துல இருக்கு. என்னோட பேர் தாஜுதீன், என் அப்பாவோட பேர் மதார் அப்படின்னு. நான் இங்கே பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா முதல் விஷயம் வந்துட்டு என்னுடைய பழைய ஓட்டர் ஐடி, அதாவது 2005ஓட டேட்டாவை நான் தேடுறேன்ல, எனக்கு இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஓட்டர் ஐடி இருக்கும் 1995 கொடுத்தது. அதை வந்துட்டு எலெக்ஷன் கமிஷனோட இதில் வந்து அப்டேட் பண்ணி ரெக்கார்ட்ஸில் அப்டேட் பண்ணியிருந்தா இங்கே அப்பியர் ஆகும். அப்டேட் பண்ணலைன்னா அப்பியர் ஆகாது. எனக்கு அடுத்த உள்ள என்ட்ரியில் அது அப்டேட் பண்ணியிருக்காங்க, எனக்கு பண்ணலை. அதனால பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு முதல் என்ட்ரியை வந்துட்டு இந்த 7 எக்மோர்னு ஸ்டார்ட் ஆகுது. இந்த 7 எக்மோர்னு ஸ்டார்ட் ஆகுறது தான் நம்ம உள்ளே போட்டு தேடி வந்த எக்மோர் கான்ஸ்டிடுவன்சி. இந்த 102ன்றது நம்ம வெளியே வச்சு போட்டது. என்ன அப்படின்னா 102 தான் வந்துட்டு நான் இது நம்ம வெளியே வச்சு போடலை, நம்ம தெரியலன்றதுனால போலிங் ஸ்டேஷன் அன்னோன்னு போட்டோம். இப்போ நமக்கு தெரிஞ்சிச்சு போலிங் ஸ்டேஷன் வந்து 102 அப்படின்னு. இந்த மூணாவதா இருக்கக்கூடியதான் இந்த போலிங் ஸ்டேஷன்ல எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்களோ அவங்களோட வரிசை எண். இதுல என்னோட வரிசை எண் என்னன்றதை முடிவு பண்ணும். இந்த 3 விஷயத்த நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட எஸ்ஐஆர்ல முக்கியமான 3 நியூமரல்ஸ் என்ன அப்படின்னா இந்த 3 நியூமரல்ஸ் தான். இதை தனியாகவே ஒரு பாக்ஸ் போட்டு கேட்டிருப்பாங்க. இது வந்து கரெக்டாக போட்டோம் அப்படின்னாலும் மற்றதுல ஏதாச்சும் சில மிஸ்டேக் இருந்தாலும் அவங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்கு இதாக இருக்கும். ஆனால் இந்த நம்பரை மாற்றிட்டிங்கன்னா அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. இப்போ வந்துட்டு நான் சர்ச் பண்ணிட்டேன், எனக்கு ஒரே ஒரு தாஜுதீன் மதார் தான் வந்திருக்கு. ஒருவேளை அது நானா இல்லாமல் வேற ஒரு தாஜுதீனும் அவங்களோட தந்தை பேரும் மதாராகவே இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்போ நான் கன்ஃபார்ம் பண்ணணும். அது எப்படி நான் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, அதே முகவரியில் வசித்த குடும்ப உறுப்பினர், அதாவது என்னோட மனைவி இருப்பாங்களே, அவங்களோட பேரை போட்டு நான் இதே மாதிரி சர்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு என் மனைவியோட ஃபர்ஸ்ட் லெட்டர் போட்டு, அவங்களுக்கு உறவினராக ஒருவேளை என் பேர் போட்டிருந்தா என்னோட ஃபர்ஸ்ட் லெட்டரையும் போட்டு நான் சர்ச் பண்ணா, இதுக்கு இந்த சீரியல் நம்பருக்கு அடுத்தது அவங்க வந்தாங்கன்னா அதை வச்சு நான் என்ன ஊர்ஜிதப்படுத்தலாம் அப்படின்னா அது நான் தான் அப்படின்னு ஊர்ஜிதப்படுத்தலாம். இதை தவிர இன்னொரு வழியும் இருக்கு. என்ன அப்படின்னா நீங்க மாற்று வழியா வந்துட்டு சர்ச் பை நேம்ன்றதை தவிர சர்ச் பை எலக்டரல் ரோல் அப்படின்னு ஒரு இருக்கு. அந்த ஆப்ஷன்ல நீங்க போனீங்க அப்படின்னா எலக்டரல் ரோல் உங்களுக்கு பிடிஎஃபே உங்களால டைப் பண்ண முடியும். அதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, எங்க குடும்பத்துல ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா பிடிஎஃப் நான் டவுன்லோட் பண்ணா ஒருத்தருக்கா போய் நான் தேட வேண்டிய அவசியமே வராது. மொத்தமா எல்லாரையும் ஒரே இதாக எடுத்துடலாம். ஒருத்தரை தேடி அதை வச்சு, ஏன்னா அந்த காலகட்டத்தில் இந்த படிவம் இந்த தகவல்கள் சேகரிக்க வரவங்க ஒரு வீட்டுக்கு தான் போவாங்களே தவிர வீட்டுக்கு போய் அந்த வீட்டில் இருக்க எல்லாருடைய பேரையும் வரிசையாக எழுதிடுவாங்க. அதனால எந்த பேருமே வந்துட்டு மாறி மாறி வராது. அதனால நம்ம இதுல ஒருத்தரோட இதை கண்டுபிடிச்சிட்டாலே அவங்க வீட்டுல இருந்தே மற்றும் அவங்க பக்கத்து வீடு வீடாக தான் போறதுனால பக்கத்து வீட்டுல இருக்கவங்களோட டீட்டெயில்ஸ் வரைக்கும் ஒருத்தரோட டீட்டெயிலை வச்சு இந்த பிடிஎஃப் டவுன்லோட் போடுறது மூலமா பண்ணலாம். இல்லை எனக்கு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண வேணாம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 2 பேர் தான் இருக்காங்கன்னா அவங்கள்தையும் இந்த மாதிரி முதல் எழுத்து வச்சு சர்ச் பண்ணி அதை வச்சே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆனால் கன்ஃபார்ம் பண்றது ரொம்ப மேண்டேட்டரி ப்ராசஸ். இதுக்கு வேற ஒரு வழியும் இருக்கு. உங்க பகுதியில் இருக்கக்கூடிய பிஎல்ஓ கிட்ட இந்த எல்லா பட்டியலுமே இருக்கும், வாக்காளர் பட்டியல். அதை வாங்கியும் நீங்க வந்துட்டு கண்டுபிடிக்கலாம். ஆனா அதுல தேடுறது கொஞ்சம் பெரிய சிரமமா இருக்குன்றதுதான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இது மாதிரியான ஒரு சுலபமான வழியை வந்து நமக்கு ஏற்படுத்தியிருக்கு. அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இதான் வந்துட்டு அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ற ஆப்ஷன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்க போய் தான் நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண போறீங்க. அதை நான் சர்ச் பை எலக்டரல் ரோல்னு போட்டேன் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் வரும். இந்த ஸ்க்ரீனோட எண்டுக்கு நீங்க போயிடணும். கடைசியில போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2005ன்னு ஒன்று இருக்கும். அதுக்கு கீழேயே 2002 இருக்கும். இப்போ இதுல என்ன நிறைய பேர் குழப்பம் வருதுன்னா இது போடணுமா அது போடணுமான்னு. அது வந்து சென்னை மற்றும் சென்னை சுற்றி இருக்க சில இடங்களுக்கு மட்டும்தான் 2005 நடந்திருக்கு. மற்ற இடங்களுக்கு 2002 நடந்திருக்கு. நீங்க வந்துட்டு எந்த பகுதியில் இருக்கீங்கன்றத வச்சு இந்த இயர் சூஸ் பண்ணிக்கலாம். இதை சூஸ் பண்ணிட்டு நீங்க உள்ள அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து
நீங்கள் 2005 இல்லை 2002 கிளிக் பண்ணிங்கன்னா, நான் 2005 கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு இங்கே போகுது. நான் இதில் பழைய மாதிரியே டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுறேன், அசம்பிளி கான்ஸ்டியூன்சி செலக்ட் பண்ணுறேன், என்னோட எக்மோர் தொகுதி, ஏன்னா நான் அங்கேயே கண்டுபிடிச்சிட்டேன் சர்ச்சில், எக்மோர் தொகுதி சூஸ் பண்ணிட்டேன். அப்புறம் போலிங் ஸ்டேஷன் நேம் நான் இப்போ அங்கேயே கண்டுபிடிச்சதுனால அதை இங்கே போடுறேன். ஆனால் இங்கே அந்த ஆப்ஷன் இல்லை, நாட் நோன்னு, ஏன்னா இங்கே எல்லா பிடிஎஃபையும் டவுன்லோட் பண்ண முடியாது நம்மளால ஒரே நேரத்தில். இது வந்து போலிங் ஸ்டேஷனோட நேம் வச்சு தான் ஒரு பிடிஎஃப் வச்சுருக்காங்க. இங்கே கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு போலிங் ஸ்டேஷனோட நேம் நீங்கள் போட்டாகணும், அன்னோன்ற ஆப்ஷன் கிடையாது. இப்போ உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கோடு வந்து வரும். பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணும்போது வெரிஃபிகேஷன் கோடு நீங்கள் போடணும், கேப்சா. ஆக்சுவலாக இதை நீங்கள் சமர்ப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு உங்களோட பட்டியலோட முதல் பக்கம் இப்படி தான் இருக்கும். இதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டைரெக்டாக நீங்கள் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணுறீங்க, சர்ச் பண்ணல அப்படின்ற மாதிரி கூட இருக்கும்ல, அப்போ வந்துட்டு இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த எண், இந்த இடத்துல இருக்க எண் தான் வந்து உங்கள் முதல் கட்டத்தில் வருது. இதுதான் வந்து உங்களுடைய தொகுதி, சட்டமன்ற தொகுதி, அசம்பிளி கான்ஸ்டியூன்சி அப்படின்றது இதுதான். இது பக்கத்தில் பாகம்னு வருதுல்ல, இதுதான் வந்து உங்களுடைய அந்த 2வது கட்டம், பாகம் எண். சீரியல் நம்பர் மட்டும் நீங்கள் அந்த பேஜில் போய் எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த பாகம் எண்ணு எல்லா பேஜ்லையும் கடைசியிலையும் கொடுத்துருப்பாங்க, அதனால நீங்கள் ஒரு வாட்டியும் முன்னாடி வந்து தேடணுன்ற அவசியம் கூட இருக்காது. இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க பாகம் எண்ணு. இப்போ என்னோட டீட்டெயில்ஸ் வந்து எங்கே இருக்குன்னு நான் பார்க்கணும், இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா நான் வந்து அதுக்குள்ளே போகிறேன். என்னோட பேரும் இருக்குது, என்னோட குடும்பத்தினரோட எல்லாரோட பேருமே வந்துட்டு தொடர்ச்சியாக இருக்குது. நான் இவங்க எல்லாரையும் நோட் பண்ணிக்கலாம். இவங்க விஷயத்தில் நான் நோட் பண்ண வேண்டியது வந்து இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய சீரியல் நம்பர் தான். என்னோட சீரியல் நம்பர் இங்கே இருக்குது, அடுத்தடுத்து இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த நம்பரில் இருக்க எல்லாருக்குமே நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறது மட்டும்தான் இனிமேல் வேலையாக இருக்க போகுது. நமக்கு தேவையான எல்லா தகவலும் கிடைச்சிச்சு. இப்போ வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவே இந்த ஃபார்மை வந்து எப்படி அறிமுகம் செய்கிறாங்கன்றதை நம்ம பார்ப்போம். இது வந்து இந்த படிவம் வந்து 5 பகுதிகளை கொண்டதாக இருக்குது. இந்த முதல் பகுதி வந்து ஆல்ரெடி பிரிண்ட் ஆகியே இருக்குது. அந்த பிரிண்ட் ஆகி இருக்கிறதுல என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்றதை நல்லா நீங்கள் பார்த்துக்கணும். என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா, உங்களோட பேர் நீங்கள் எங்கேயுமே எழுத சொல்லி அவங்க கேட்க மாட்டாங்க, இங்கேயே பிரிண்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி உங்களோட அடையாள அட்டை எண்ணும் உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க, அவங்களே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களோட முகவரியும் இருக்கும், கடைசியாக நீங்கள் கொடுத்துருந்த முகவரியும் இங்கே இருக்கும். அதனால் இந்த ஃபார்மில் இந்த 3 விஷயத்தையும் கேட்கவே மாட்டாங்க. அதே மாதிரி வரிசை எண், அதாவது இது எல்லாமே வந்து கரண்ட். நிறைய பேர் வந்து இதுக்கும் அந்த பழைய நம்ம கண்டுபிடிச்ச வரிசை எண், பாகம் எண் குழப்பிக்கிறாங்க. இது எல்லாமே வந்துட்டு இப்போ உங்க தொகுதி வந்து என்ன இதுல இருக்கு, எந்த தொகுதியில இருக்கீங்க, இப்ப இருக்க பட்டியல்ல நீங்க எங்க இருக்கீங்க, அந்த மாதிரியான விவரம் தானே தவிர உங்களுக்கு வந்து இது வந்து நீங்க என்ன நினைச்சுக்க கூடாதுன்னா, இது வந்து பழைய ரெக்கார்டு நினைச்சிட்டு இதையே சில பேர் கீழே எழுதுறாங்க. ஏன்னா இதையே கீழே எழுதுறது வந்து அவ்வளோ கஷ்டமான வேலை இல்லை. அதுக்காக இவ்வளோ சிரமம் நம்ம பட வேண்டியதும் இல்லை. அதனால வந்து இது கரண்ட் டீட்டெயில்ஸ்ன்றதை புரிஞ்சுக்கோங்க. அவங்களே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. QR கோடு, இதோட டீட்டெயில்ஸை நீங்கள் ஸ்கேன் பண்ணலாம். ஓட்டர்ஸ் போர்ட்டலில் போய் இதை போய் ஸ்கேன் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் புகைப்படம் இங்கே இருக்கும். அந்த புகைப்படம் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பின்னாடியே பார்ப்போம். நீங்கள் உங்களோட புதிய புகைப்படத்தை நீங்கள் இங்கே ஒட்டணும். இப்போ 2வது பாகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 2வது பாகம் இதை மாதிரி இருக்கும். இந்த 2ஆம் பாகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பழைய டீட்டெயில்ஸ் வச்சு எதுவுமே ஃபில் பண்ண மாட்டோம், எல்லாமே கரண்ட் டீட்டெயில்ஸ். இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்றதை நம்ம இங்கே பார்க்குறோம். என்ன சொல்லியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியானா, உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, ஆதார் நம்பர் விருப்பப்பட்டால் கொடுக்கலாம், உங்களோட மொபைல் நம்பர், இது வந்து நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணுறது, உங்கள் ஆதாரோடு தான் இது இணைச்சிருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது, நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணுறதை கொடுக்கணும். 4வது என்ன அப்படின்னா, உங்கள் தந்தையோட பேர் நீங்கள் உங்களோட ஸ்பெல்லிங்லேயே எழுதலாம், அவரோட ரெக்கார்ட்ஸில் எதுலையாச்சும் இருக்கிற மாதிரி. 5வது இருக்கக்கூடிய அது தந்தையோட ஓட்டர் ஐடி, இப்போ உயிரோடு இருந்தாலோ இல்லை ஓட்டர் ஐடி இருந்தாலோ அதை போடணும். தாய்க்கும் அதே மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிடுவீங்க, அவங்களோட ஓட்டர் ஐடி அடுத்ததாக போட்டுருவீங்க. இந்த 8வது கட்டம் வந்து திருமணமானவர்கள் வந்து அவங்க ஆணாக இருந்தால் அவங்களோட மனைவியோடதையும், பெண்ணாக இருந்தால் அவங்களோட கணவனோடதையும் போடணும். அவங்களுக்கு ஓட்டர் ஐடி இருந்தால் போடலாம், இதுவும் அவசியம் இல்லை. ஓட்டர் ஐடி 3 பேரில் யாருக்குமே அவசியம் இல்லை, இருந்தால் மட்டும் போட்டுக்கலாம். ஆனால் நேம் வந்து அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அவசியம், மனைவி இருந்தால் அவசியம். இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்க, இந்த 3 விஷயமே என்ன விஷயம் அப்படின்னா பாஸ்போர்ட்டில் கேட்குற அதே விஷயங்கள் தான். தாய், தந்தை, கணவர், இல்லை மனைவி எல்லாமே அங்கே கேட்குறதுனால பாஸ்போர்ட்டோட காப்பி இருந்துச்சுன்னா அதை பார்த்தே நீங்கள் எல்லாத்தையும் எழுதிடலாம். அவங்களோட ஃபார்மு இல்லைன்னா ஓட்டர் ஐடியை வச்சு நீங்கள் அவங்களோட நம்பர்ஸ் எழுதிடலாம். இங்கே நீங்கள் இந்த 9 கட்டத்தில் 3 மட்டும்தான் நீங்கள் எழுத்தாளர் எழுதுகிற மாதிரி இருக்கும், மற்ற எல்லாமே நம்பர்ஸு.
இந்த எழுத்தால எழுதக்கூடிய எல்லாத்தையும் நீங்கள் தமிழ்லையும் இங்கிலீஷையும் சேர்த்தும் எழுதலாம், இல்லை தமிழில் மட்டும் எழுதலாம், இல்லை இங்கிலீஷில் மட்டும் எழுதலாம். இது 2ஆம் பாகத்துக்கு மட்டும்தான் போடணும் இங்கிலீஷில் எழுதலாம்னு சொன்னது. அடுத்து வரக்கூடிய 3ஆம் பாகத்தில் கண்டிப்பாக நீங்கள் தமிழில் மட்டும் தான் எழுதணும். என்ன காரணம் அப்படின்னா, இது பழைய ரெக்கார்ட்ஸ் வந்து இங்கிலீஷில் இல்லை, ஆவணம் எதுவும் இங்கிலீஷில் இல்லை. அதனால நீங்கள் தமிழில் எழுதினாதான் அவங்களுக்கு அதை சரி பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது எல்லாத்தையும் நம்ம ஆல்ரெடி வந்து இது பண்ணி வச்சுருக்கோம், கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அங்கேயே நம்ம பார்த்தோம், நம்ம சர்ச் பண்ணும்போது ஒரு இடத்துல நோட் பண்ணி வச்சோம். என்ன அப்படின்னா, தந்தை என்னோட டீட்டெயில்ஸு, என்னோட தந்தையோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்துச்சு பார்த்தீங்களா? இதுதான் நம்ம அங்கே ஃபில் பண்ண போகிறோம். இப்போ இதுதான் அங்கே நம்ம ஃபில் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோன்றதை பாருங்கள். இப்போ நான் என்னோட டீட்டெயில்ஸே அதில் கிடைச்சதுனால நான் இந்த 3ல் நான் அதை ஒன்றா ஃபில் பண்ண போகிறேன். வாக்காளரோட பெயர், அதாவது அந்த தினத்தில் என்னோட பேர் என்ன ஸ்பெல்லிங்கில் இருந்துச்சோ நான் அப்படியே போட போகிறேன். தாஜுதீன் தான் இருக்குது எனக்கு. ஆக்சுவலாக என்னோட பேர் வந்து தாஜுதீன் இருக்குது. இருந்தாலும் நான் வந்து இதை மாற்ற போகிறதில்ல. இதுதான் இந்த இடத்துல நான் போட போகிறேன், முதல்ல இருக்க இடத்துல. இதே மாதிரி ஒரு தகவலாக நான் என்ட்ரி பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து இங்கே பார்க்க போகிறீங்க. தாஜுதீன் இருந்ததுனால நானும் தாஜுதீன் எழுதியிருக்கேன். என் தந்தையோட பேர் அங்கே மதார் இருந்ததுனால நானும் மதார்னு எழுதியிருக்கேன். இந்த பாகம் 3 பொறுத்த வரைக்கும் இங்க முதல் லைன்ல இருக்கவங்களுக்கு இந்த 3வது லைன்ல இருக்கவங்க என்ன உறவு முடியும் அது அப்படியே எழுதிட வேண்டியதான். ரெக்கார்ட்ஸ்லேயே இருக்கும், நீங்க பார்த்த இடத்துலயே அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணாலும் அங்கேயும் இருக்கும். தந்தைன்றது தான்னு போட்டிருக்கோம், அதை பார்த்து எழுதிடலாம். மாவட்டம் நம்ம சர்ச் பண்ணது முதல் தெரியும், சென்னை மாவட்டம், தமிழ்நாடு. இது தொகுதியோட பேர், இது எழும்பூர் தனி தொகுதி. இந்த இடத்துல நீங்க நம்பர் மட்டுமே போட்டாலே போதும். நான் மறுபடியும் பேர் எழுதியிருக்கேன், அப்படி எழுதணும் அவசியம் இல்லை. 7ன்ற நம்பர் மட்டும் போட்டுக்கலாம். பாகம் எண்ணு நம்ம அங்க கண்டுபிடிச்சோம். எங்க கண்டுபிடிச்சோம்னா இங்க பாருங்க, இதுல முதல்ல இருக்கக்கூடியது தான் அந்த 7, 2வது இருக்கிறது பாகம் எண்ணு, 3வது இருக்கிற சீரியல் நம்பர். அது அப்படியே அதே ஆர்டர்ல நம்ம இங்க எடுத்து போட போறோம். நம்ம பிடிஎஃப்ல இருந்து செக் பண்ணா இந்த முதல் 2ம் உங்களோட பிடிஎஃபோட ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கும். இது மட்டும் தான் உங்க பேருக்கு முன்னாடி இருக்கும். பேரோட வரிசை என்னது அதை நீங்க என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா இந்த 3 கட்டம் தான் உங்க எஸ்ஐஆர்ல ரொம்ப முக்கியமானது. இது 7, 102, அப்புறம் உங்களோட வரிசை என்னன்னு அதை போட்டுக்கலாம். ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க. மாநகராட்சி அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க தான் இந்த படிவத்தை வந்துட்டு எடுத்துட்டு போய் கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ண போறாங்க. அவங்க அதிகாரிகள் அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா பிஎல்ஓஸ்க்கு, இதுல அடித்தல் திருத்தல்கள் இருந்தாலும் இதை ஏற்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதனால தப்பா ஆயிடுச்சுன்னா ரொம்ப போட்டு அது மறைகிற அளவுக்கு நீங்க அடிக்கணும் அவசியம் இல்லை. அழகா ஒரு கோடு போட்டு அது மேலேயே எழுத சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஒயிட்னர் பயன்படுத்துறதையும் உங்களுக்கு அனுமதிச்சிருக்காங்க. அதனால நீங்க உங்க ஃபார்ம் சேதமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்க எதுவும் யோசிக்க வேணாம். அந்த ஃபார்ம்லயே நீங்க ரொம்ப அடிக்காம ஒரு கோடை மட்டும் போட்டுட்டு மேலே புரியுற மாதிரி எழுதிருங்க. எழுதும் போது நம்பர்ஸ் எழுதும் போது கொஞ்சம் கவனமா எழுதுங்க. எழுத்து எழுதும் போது கொஞ்சம் பிரிச்சு எழுதுங்க. ஒன்று மேலே ஒன்று எழுதினீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு ஃபில் பண்ணும்போது கஷ்டமா இருக்கும். இப்போ பாருங்க, நான் என்னோட பேர் தாஜுதீன், என்னோட டீட்டெயில்ஸை நான் எடுத்துட்டு என்னோட ஃபார்மோட பாகம் 3ல எழுதினேன். இப்போ இதே விஷயத்தை வச்சு என்னோட மகனுக்கும் இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண முடியும். என்னோட மகனோட ஃபார்ம்ல பகுதி 3ல நான் ஃபில் பண்ண அதே விஷயத்த கொஞ்சம் கூட மாத்தாம அதே மாதிரி பகுதி 4ல எழுதணும். ஒரே ஒரு விஷயத்தை தவிர. என்ன விஷயம் மாறுன்றது மட்டும் நம்ம பின்னாடி பார்ப்போம். நான் இந்த இதை என்னோட ஃபார்ம்ல இருந்த அதே விஷயத்தை தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரைட் சைடுக்கு மாத்திட்டேன். இந்த ஸ்டைலில் நீங்க பார்த்தா தெரியும் என்ன இருக்கோ அதே அப்படியே இங்க வந்துருச்சு. ஆனா இந்த ஒரே ஒரு விஷயத்தை தவிர, இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் யாருக்கு எழுதுறேன்றதை பொறுத்து மாறும். இப்போ என் மகனுக்கு எழுதுறதுனால எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ல கிளியரா கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த 3வது வரியில இருக்கவரு இவருக்கு என்ன உறவுன்னு எழுதக்கூடாது. இந்த 3வது வரியில இருக்கவரு இந்த வாக்காளருக்கு என்ன உறவுன்னு எழுதணும். இந்த 3வது வரியில இருக்கவரு என் அப்பாவோட அப்பா. அதனால நான் என்ன எழுதிக்கிறேன் அப்படின்னா அது என் தாத்தான்னு எழுதிக்கிறேன். இதுல எந்த கன்ஃபியூஷனும் வராதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும் அப்படின்ற மாதிரி இது பண்ணீங்க அப்படின்னா, இவர் வந்து வாக்காளரின் தந்தை வழி தாத்தா, என் தந்தையோட வழியில வரக்கூடிய தாத்தா அப்படின்றதுனால நான் அதை கிளியராகவே எழுதிக்கிறேன். இது மாதிரி எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களுக்கு சரியா புரியணுன்றதுக்காக எழுதியிருக்கோம். உங்க ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்கும்.
மகளுக்கு எப்படி எழுதுறது? அந்த 4வது பகுதி மகளோட டீட்டெயில் இல்ல. அப்பா பேரை வச்சு ஃபில் பண்ணிடலாமா? மகனுக்கு எழுதின அதே டீட்டெயில் தான். எதுவுமே மாறாது மகளுக்கு. இதே தான் மகளுக்கும் வரும். இப்ப அடுத்ததா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, மகன், மகளின் தகவல்களே முந்தைய எஸ்ஏஆர்ல இருந்துச்சுன்னா, அவங்க 4 ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்ல. தாஜுதீன் அவர்கள் ஃபில் பண்ண மாரி நம்ம வந்து 3வது பகுதியில அவங்களோட டீட்டெயில்ஸே ஃபில் பண்ணிடலாம். வேற எதுவும் மாறாது. இது இங்க ஃபில் பண்ண மாரி அவங்களுக்கு ஒரு விஷயத்தை பார்த்து ஃபில் பண்ணிட்டா நம்மளோட இது முடிஞ்சிரும். அப்படி ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் தந்தையோட டீட்டெயில்ஸும் நம்ம எடுத்துட்டோம். தாஜுதீனோட டீட்டெயில்ஸை மறுபடியும் அந்த பாகம் 4ல ஃபில் பண்ணலாமா அப்படின்னா, அது ஃபில் பண்றது வரவேற்கப்படுகிறது. அது ஃபில் பண்றது இதுல ஏதாச்சும் குழப்பம் இருந்தாலும் அது தீர்றதுக்கு வழியா இருக்கும். ஆனா ஃபில் பண்றது கட்டாயம் இல்லை. ஒன்று ஃபில் பண்றது போதுமானது. இப்போ தாஜுதீனோட பேரன் பேத்திக்கு வந்து இதை ஃபில் பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கும் எலெக்ஷன் கமிஷன் அனுமதிக்கப்பட்ட உறவுகள்ல அதையும் சேர்த்திருக்கு. பேரன் பேத்திக்கும் இந்த விஷயத்த நீங்க ஃபில் பண்ணலாம். அது அப்பவும் என்ன ஆகும்னா, இந்த ஒரே ஒரு கட்டம் மட்டும் மாறும். மகனுக்கு மகளுக்கு ஃபில் பண்ணதுல ஒரே ஒரு கட்டம் மட்டும் மாறும். என்ன அப்படின்னா, மறுபடியும் இந்த 3வது லைன்ல இருக்கவரு அந்த பேரம்பேத்திக்கு என்ன உறவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த வாக்காளர் பேரம்பேத்திக்கு தந்தை, அதாவது தாஜுதீனோட மகனுக்கு தாத்தா இந்த மதார் இருக்கிறதுனால நம்ம இது மாதிரி எழுதிட்டோம் அப்படின்னா ரொம்ப, அதாவது வந்து வாக்காளரோட பூட்டனார், தந்தை வழி பூட்டனார்னு எழுதலாம். இல்ல தந்தையின் தாத்தா. தமிழ்ல இதுக்கு நிறைய வழியா எழுதலாம். நான் எதுக்கு தந்தைன்னு போட்டிருக்கேன் அப்படின்னா, பூட்டனார் போடாம எதுக்கு தந்தைன்னு போட்டிருக்கேன்னா, இவர் வந்து தாஜுதீனோடைய மகனுடைய பிள்ளைன்றது தெளிவா இதாயிரும். எந்த குழப்பத்துக்கும் இது இருக்காதுன்றதுனால நான் அப்படி போட்டிருக்கேன். இது மாதிரியே நீங்க போட்டுக்கலாம். இப்போ ஒரு கேள்வி, தாஜுதீனோட மனைவி இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து அவங்களோட பேர் பட்டியல கண்டுபிடிக்கலன்னா, மகனுக்கும் மகளுக்கும் எழுதின மாதிரி தாஜுதீனோட டீட்டெயில்ஸே எடுத்து வலது பக்கத்துல அவங்க மனைவிக்கும் எழுத முடியுமா? அதுவும் உறவு தானே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அது மாதிரி முடியாது. ஏன் அப்படின்னா, அனுமதிக்கப்பட்ட உறவு அப்படின்னு சொல்லி 4 உறவுகள் தான் இருக்கு அந்த வலது பக்கத்துல 4வது பக்கத்துல எழுதுறதுக்கு. இது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கு. 4 உறவுகள், 6 உறவினர்கள். யாருன்னா தாய், தந்தை, தந்தை வழி தாத்தா, தாய் வழி தாத்தா, தந்தை வழி பாட்டி, தாய் வழி பாட்டி. இவங்களை மட்டும் தான் எழுத முடியும். இது தவிர நீங்க வேற யாரையும் எழுதுறது இந்த 4வது பாகத்துக்கு பொருந்தாது. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்திய குடியுரிமை வந்து உங்கள் தந்தை வழியா, தாய் வழியா, தாத்தா வழியா, பாட்டி வழியா மட்டும்தான் வர முடியுமே தவிர, மனைவி வழியா உங்களுக்கு குடியுரிமை வராது. மனைவி இந்தியனா இருந்தாலும் உங்களுக்கு இந்திய குடியுரிமை கொடுக்கணுன்ற எந்த அவசியமே இல்லை. அதனாலதான் வந்துட்டு மனைவி இந்த சைடு எழுதுறது, 4வது பக்கத்துல எழுதுறது, இல்லைன்னா கணவனை அந்த சைடு எழுதுறது இந்த விஷயத்துல அனுமதிக்கப்படாது. இவங்க இந்தியனா இருந்தா உங்களுக்கு இயற்கையாவே உங்களுக்கும் இந்திய குடியுரிமை கிடைச்சிரும்ன்றதுனால இந்த 6 பேரை மட்டும்தான் அலோவ் பண்றாங்க. இப்போ எல்லாத்தையும் நீங்க ஃபில் பண்ணி முடிச்சிட்டீங்க. கடைசியில இது படிச்சு பார்த்துட்டு மட்டும் சைன் போடணும். இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதெல்லாம் நான் உறுதிப்படுத்துறேன், எந்த நாட்டிலையும் எனக்கு குடியுரிமை இல்லை. அதே மாதிரி 2வது லைனு, எனக்கு 2வதா எங்கேயுமே ஓட்டு இல்லை. 3வதா வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் இதெல்லாம் வந்துட்டு சான்றளிக்கிறேன், இதனால வந்து என்ன தண்டனை கிடைக்கும்ன்றத நான் உணர்கிறேன், தவறான தகவல் நான் கொடுத்தா அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம், இது சில பேருக்கு வந்து 2, 3 இடத்துல பதிவு இருக்கும் அவங்க நேம். அதெல்லாம் நீக்கிறது இந்த எஸ்ஏஆரோட நோக்கம். அதே மாதிரி இந்திய குடிமகன்களுக்கு மட்டும் இந்த ஓட்டுரிமை போய் சேரணுன்றதும் ஒரு காரணம்ன்றதுனால நம்ம கிட்ட அதோட உறுதிப்பாடை வாங்கிக்கிறாங்க. இதை சைன் பண்ணணும். நீங்க சைன் பண்றது யார் வேணா பண்ணலாம். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய 18 வயசு பூர்த்தியான யார் வேணா எல்லாருடைய ஃபார்ம்லையும் சைன் பண்ணலாம். இந்த விஷயத்துல நீங்க கம்ப்யூட்டர்ல தான் தேடணும்னு இல்லை, உங்க மொபைல்லையும் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா இந்த ஸ்கிரீன் சைஸ் மட்டும் கொஞ்சம் மாறும். மற்றபடி எல்லா விஷயத்தையும் மொபைல்லையும் உங்களால பண்ண முடியும். ஆதார்லையும் வாக்காளர் அடையாள அட்டையிலையும் யாருக்கு வந்து பேர் ஒற்று இருக்கோ அவங்களுக்கு இன்னும் சுலபமா இந்த விஷயத்த பண்ண முடியும். என்ன அப்படின்னா, நம்ம அந்த தகவல்கள்லாம் தேடி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஆன்லைன்லயும் சமர்ப்பிக்க முடியும். ஆன்லைன்ல சமர்ப்பிக்கிறது வித்தியாசமான ப்ராசஸ் இல்லை. உங்க படிவத்தையும் எடுத்துட்டு போய் அந்த பிஎல்ஓ வந்து ஆன்லைன்ல தான் சமர்ப்பிப்பாரு. அவரோட ப்ராசஸை நம்மளே பண்றதுனால சில பிழைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கூட நம்ம கொடுக்காம நம்மளே இது பண்ணிடலாம். என்னதான் நீங்க ஆன்லைன்ல சமர்ப்பிச்சாலும் உங்களோட தரவுகள்லாம் ஒரு தடவை பிஎல்ஓ செக் பண்ணிட்டு தான் அவர் வந்து ஓகே பண்ணுவாரு.
ஒருவேளை இந்த நேம் வந்து ஆதார்லேயும் ஓட்டர் ஐடிலையும் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே ஈஸியாக இந்த ப்ராசஸை முடிச்சிடலாம். ஃபார்மை நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஃபோட்டோவையும் ஆன்லைன்லேயே அப்லோட் பண்ணிடலாம். ஒருவேளை உங்களுடைய ஆதார் எண்ணில் மொபைல் நம்பர் கனெக்ட் ஆகிருக்கும், ஆனால் ஓட்டர் ஐடியில் கனெக்ட் ஆகலைன்னா அதோட லிங்க்கையும் அவங்களே கொடுக்குறாங்க. ஃபார்ம் 8ல் போயிட்டு வேற எந்த கரெக்ஷனும் நீங்கள் கொடுக்காம வெறும் மொபைல் நம்பரை மட்டும் அப்டேட் பண்ணணும். இல்லை கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்டேட் ஏன் பண்ணோம்னா இது வரைக்கும் கொடுக்கலன்னா அப்டேட் பண்ணோம். கரெக்ட் ஏன் பண்ணால் அந்த மொபைல் நம்பர் உங்கள்கிட்ட இப்போ இல்லை, பழைய நம்பர்னா அப்டேட் பண்ணோம். இந்த கரெக்ஷன் மட்டும் நீங்கள் பண்ணீங்கன்னா உடனே ஆயிடும். ஏன்னா இது ஃபீல்டு வெரிஃபிகேஷன் இல்லாதனால உடனே ஆயிடும். அதை கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஆன்லைன் சப்மிஷனை முடிச்சிடலாம். ஆனால் வந்து நேம் சேஞ்ச் வந்து இப்போ பாசிபிள் இல்லை. ஏன்னா வந்து நேம் சேஞ்ச் ப்ராசஸை இப்போ ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீஸ் பண்ணலைனாலுமே அது பொதுவாகவே ஒரு 15 நாளுக்கு மேலே எடுக்கும். எஸ்ஐஆர் ப்ராசஸ்க்கே 15 நாள் தான் இருக்குது. அதனால நேம் கரெக்ஷன் இப்போ பாசிபிள் இல்லை. இப்போது இந்த முன்னாடியே போன அந்த ஓட்டர்ஸ் இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நமக்கு இந்த ப்ளூ கலர் லிங்க்கில் தான் ஃபஸ்ட்டு போகணும். இப்போ வந்து எனுமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுற ஆப்ஷன் அதுக்கு மேலேயே இருக்குது. அது இப்படி தான் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதை மாதிரி ஒரு ஸ்க்ரீன் அப்பியர் ஆகும். இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சைன் அப் நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா உள்ளே போகலாம். இல்லைன்னா வந்துட்டு இங்கே சைன் அப் பண்ணணும். உங்கள் மொபைல் நம்பரை போட்டு ஓடிபி ப்ராசஸ்ஸு இதெல்லாம் நீங்கள் ஃபெமிலியர்ஸ் ஆனது தான். ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணுவீங்க. என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா உங்களோட நேம்லாம் கேட்கும் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால அதுக்கும் ஒரு ஓடிபி வரும். அப்போ நீங்கள் அது மூலிமா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். உங்களோட மொபைல் நம்பரை வச்சாச்சும் இல்லைனா வந்து உங்களோட எபிக் நம்பரை வச்சு ரெண்டுமே அலோவ் பண்ணுறாங்க. அது மூலிமா நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட நேம் வந்து இந்த ஸ்க்ரீனோட மேலே வந்துட்டு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் லாகின் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ வந்து உங்களோட ஸ்டேட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு தமிழ்நாடு சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் யாருக்கு ஃபில் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இதுலேயும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எப்போவுமே ஒரு வசதி கொடுத்துருக்கு. என்னென்னா உங்களுக்கு நேம் கரெக்ட் பண்ணுறதுக்கோ இல்லை இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கோ உங்களோட அக்கௌண்ட்டில் தான் போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இன்னொருத்தருக்கும் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு வசதி இருக்குது. இப்போ நான் என் பேரில் லாகின் பண்ணிவிட்டு என்னோட குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் நானே பண்ண முடியும். அதர் எலக்டர்ஸ்ன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி. இப்போ நான் சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள். இந்த நீங்கள் ஃபிசிக்கலாக பார்க்கக்கூடிய அதே ஃபார்மு இங்கே வந்து பிரிண்ட் ஆகி வரக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு பார்ட் ஃபுல்லாக இங்கே வந்துருச்சு உங்களுக்கு. இப்போ அங்கேயே சொல்லியிருந்து மேட்ச் ஆகலை ஆதார்லையும் இதுனா நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக தான் பண்ணணுன்ற அந்த டைலாகும் இங்கே வந்துடுது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஏன்னா வந்து நான் என் அக்கௌண்ட்டில் போயிருக்கேன், நான் வேற ஒருத்தர் ஃபில் பண்ணுறேன்னா அவங்களோட அனுமதி வேணுன்றதுனால இங்கே மறுபடியும் ஒரு ஓடிபி கேட்கும். இல்லை எனக்கே ஃபில் பண்ணாலும் இங்கே அந்த ப்ராசஸ் அதே தான். மறுபடியும் ஒரு ஓடிபி கேட்கும். அந்த ஓடிபியை நீங்கள் வந்துட்டு என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீன் அப்பியர் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வயசு வந்து நான் சென்னையில் இருக்கேன். என்னோட வயசு வந்து 38க்கு மேலே இருந்தால் தான் இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்து என்னால் கிளிக் பண்ண முடியும். இல்லைனா டிசேபிள் ஆயிரும். அதையும் இங்கேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ எனக்கு வந்து ஆகலைன்றதுனால இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டிசேபிள் ஆயிருக்கு. நான் செகண்ட் ஆப்ஷன் இல்லை தேர்ட் ஆப்ஷன் தான் என்னால் போக முடியும். தேர்ட் ஆப்ஷன் எனக்கு வந்து இந்த நம்ம கண்டுபிடிச்சோம்ல இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கும் இல்லை, எங்கள் அப்பாவுக்கும் இல்லை, எங்கள் தாத்தாவுக்கும் இல்லை, அதே மாதிரி அம்மாவுக்கு பாட்டிக்கு யாருக்குமே இல்லைனால தான் இந்த தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணோம். எனக்கு வந்து எனக்கு எங்கள் அப்பாவுக்கு யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா இந்த செகண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு இருக்கிறதுனால நான் செகண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போகிறேன். இப்போ போனேன் அப்படின்னா எனக்கு இப்படி ஒரு ஸ்க்ரீன் வந்து வருது. இதில் போயிட்டு நான் அதே மாதிரி முன்னாடி சூஸ் பண்ண மாதிரியே என்னோட ஸ்டேட் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணோம். அசம்பிளி கான்ஸ்டியூன்சி சூஸ் பண்ணோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய போலிங் ஸ்டேஷன் நேமு எல்லாமே நான் இங்கே சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே எழுதுகிற மாதிரி இருக்குது. இங்கே சூஸ் பண்ணுறோம். இது அந்த முதல் கட்டம், இது 2வது கட்டம், இது வந்து 3வது கட்டம். சீரியல் நம்பரையும் நம்ம அங்கே எழுதுகிற மாதிரி இங்கே கிளிக் பண்ணுறோம். வேறு எந்த சேஞ்சுமே இல்லை. ஆன்லைனில் வந்துட்டு இன்னும் தெளிவாகவே இருக்குது. நீங்கள் வலது பக்கம் யாரை பற்றி எழுதுறீங்க அந்த 4வது பாகத்தில் அப்படின்றத அங்கே கேட்கல யாருன்றத. ஆனால் ஆன்லைனில் அது யாருன்றதே வந்து ஒரு இதாகவே வச்சுருக்காங்க. நான் வந்து எங்கள் அப்பாவோட டீட்டெயில்ஸ் எழுதுறேன்னா ஃபாதர்னு நான் இங்கே சூஸ் பண்ணிக்கணும். இதில் எதுவும் உங்களுக்கு குழப்பம் வராது. நான் சர்ச் பண்ணால் என்னோட டீட்டெயில்ஸ் கீழே அப்பியர் ஆகும். நான் இது கரெக்டானு மட்டும் பார்க்கணும். இந்த கீழே அப்பியர் ஆகிற விஷயம் சில பேருக்கு வந்து டிரான்ஸ்லேட் ஆகியே வருது தமிழில். ஏன்னா அவங்க ரெக்கார்ட்ஸ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அப்டேட் பண்ணுறாங்க. அதனால டிரான்ஸ்லேட் ஆகியே வருது. சில பேருக்கு இது தமிழ்லேயே வருது. எங்கள் குடும்பத்துலேயே 2 பேருக்கு 2 மாதிரி வந்துச்சு.
அதனால வந்து இது கரெக்டானு மட்டும் நீங்க வந்து சர்ச் பண்ணிக்கணும். கரெக்டா இருக்க பட்சத்துல இந்த டிக் பண்ணிட்டு நீங்க கண்டினியூ கொடுக்கணும். தப்பா இருக்கு, வேற யாராச்சும் ஒருத்தர் டீட்டெயில் வருதுன்னா நீங்க இந்த ப்ராசஸ் ப்ரொசீட் பண்ணாம ஆஃப்லைன்ல இது பண்ணணும். இப்போ எனக்கு எல்லாம் கரெக்டா இருக்கு, நான் கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்து நான் உள்ள போறேன். இப்போ வந்துட்டு பார்ட் 3 நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம அதுக்கப்புறம் இங்க ஆன்லைன்ல பார்ட் 3க்கு அடுத்தது பார்ட் 2 ஃபில் பண்ற மாதிரி இருக்கு. அதே 9 தகவல், உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஆதார் நம்பரு, அதுக்கு அடுத்தது உங்களுடைய இங்க ஒரு அட்வான்டேஜும் கொடுத்துருக்காங்க. உங்க ஃபாதரோட நேம் நீங்க டைப் பண்ணணும், அது மேண்டேட்டரி. ஆனா வந்து இந்த எபிக் நம்பரை நீங்க டைப் பண்ணாலே உங்களோட ஃபாதர் நேம் ஆட்டோமேட்டிக்கா வர மாதிரி அவங்க அந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அவங்களோட வெப்சைட்ல இருந்து அதுவே ஃபாதர் நேமே எடுத்துக்குது. அதே மாதிரி மதர் நேமும் அதே மாதிரி. யாருக்கெல்லாம் நீங்க ஓட்டர் ஐடி நீங்க டைப் பண்றீங்களோ அவங்களோட நேம் நீங்க ஸ்பெல் பண்ண முடியாது. அது என்ன ஸ்பெல்லிங்ல இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்கா இங்க இதாயிருது. ஒருவேளை ஒய்ஃப்க்கு வந்து எனக்கு ஒய்ஃப் இருந்து அவங்களோட ஓட்டர் ஐடி இல்லைன்னா அவங்களுக்கு மட்டும் நான் வந்து நேமை டைப் பண்ற மாதிரி இருக்கும். அவங்களோட ஓட்டர் ஐடி இருக்கிற பட்சத்துல அவங்களுக்கு இதே மாதிரி நம்பர் போட்டிருப்பேன். பிளேஸ் ஆஃப் சப்மிஷன் நான் சென்னையில இருந்து சப்மிட் பண்றேன், சென்னைன்னு போடுறேன். அதுவும் மேண்டேட்டரி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க பிளேஸ். அதே மாதிரி என்னுடைய போட்டோவை நான் எப்படி பிசிக்கல் ஃபார்ம்ல ஒட்டுறேனோ அதே மாதிரி நான் இங்கேயும் அப்லோட் பண்ணிக்கிட்டா போதும். அது அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே அவங்களே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து எனக்கு 38 வயசு ஆகலைன்றதுனால நான் இந்த ரைட் சைடு மட்டும் ஃபில் பண்ணியிருக்கேன். ஒருவேளை எனக்கு 38 வயசு ஆயிருந்துச்சுன்னா நான் இந்த பார்ட் 3 நான் ஃபில் பண்ணியிருப்பேன். பார்ட் 3 ஃபில் பண்ணும்போது எனக்கு இங்கே ஒரு ஆடின் ஒரு ஆப்ஷன் வரும். நான் என்னோட தந்தை இல்லை தாயோட டீட்டெயில்ஸை மேலதிகமாக நான் ஆட் பண்ணலாமா அப்படின்னா அதுக்கும் வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஆனால் நான் பார்ட் 4 ஃபில் பண்ணுறதுனால எனக்கு இந்த டீட்டெயில் இல்லாததுனால எனக்கு இதோட ஃபார்ம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் இதை ப்ரிவியூவும் பார்த்துக்கலாம், ஆனால் டவுன்லோட் பண்ண முடியாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம், உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக எடுத்து நீங்கள் அதை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். டவுன்லோட் ஆப்ஷன் ஃபார்மேட்டு பண்ணும்போது வர மாதிரியான ஆப்ஷன் நீங்கள் அவங்க கொடுக்கல. சப்மிட் நீங்கள் கொடுத்துடணும். சப்மிட் கொடுத்தோன்னா உங்களுக்கு ப்ரிவியூ காட்டும். ப்ரிவியூ எல்லாம் ஓகேனா கடைசியில் ஒரு டைலாக் பாக்ஸ் கிளிக் பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து ஆதார் இந்த ஃபார்மை நீங்கள் டைரெக்டாக சைன் பண்ணதுனால ஆதார் ஓடிபி மூலிமா நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஆப் வந்து சீராக் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து முதல் தடவை இப்போ ஆதார் ஓடிபி வரப்போகுது. உங்களோட ஆதார் நம்பரை நீங்கள் என்டர் பண்ண போகிறீங்க. இது வரைக்கும் எல்லாமே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து வந்த ஓடிபி. இந்த சைனிங்க்கு மட்டும் நீங்கள் ஆதார் மூலிமா நீங்கள் சைன் பண்ண போகிறீங்க. அது மாதிரி நீங்கள் சைன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ப்ராசஸ் நடந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இது மாதிரியான ஸ்லிப்பே வந்து கொடுத்துட்றாங்க. நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு. சக்ஸஸ் ஆகலை, நேம் மேட்ச் ஆகாது மட்டும் தான் இதுக்கு மேலே ஒரு காரணமாக இருக்கும். கடைசியில் உங்களுக்கு வந்துடும். அதனால் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயும் இந்த விஷயத்த பண்ணிக்கலாம். ஆன்லைனில் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபார்ம் கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லை. இல்லை உங்களோட பிஎல்ஓ அதை கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் அதையும் கொடுத்துடலாம். எப்படியும் அதை எடுத்துகிட்டு போய் அவங்க ஃபீட் பண்ணும்போது உங்களோட டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி ஃபீட் ஆகிருக்கும். அவர் அந்த நேரத்தில் அதை வந்துட்டு சரி பார்த்துட்டு ஓகே கொடுத்துருவாரு. இதில் தகவலும் கரெக்டாக இருந்துச்சுன்னா. இந்த எல்லா விஷயமுமே வந்துட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்பப்போ கொடுத்த எல்லா அப்டேட்ஸையும் ஃபாலோ பண்ணி தான் இந்த எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே இது பண்ணியிருக்கோம். எந்த ஒரு தயக்கமும் வேணாம். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த தப்பும் இல்லாமல் நீங்கள் உங்கள் ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிடலாம். நீங்கள் உங்கள் ஃபார்மோட 2 காப்பி, ஒரு காப்பி நீங்கள் வச்சுக்கணும், இன்னொரு காப்பியை ஃபிசிக்கலாக கொடுக்கும்போது நீங்கள் பிஎல்ஓ கிட்ட கொடுப்பீங்க. நீங்கள் ஃபிசிக்கலாக பிஎல்ஓ கிட்ட கொடுக்கும்போது கூட என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த காப்பி கொடுக்குறீங்களோ அதையும் வந்துட்டு ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மற்றவங்களுக்கும் இதை வந்துட்டு நீங்கள் பரவ செய்யுங்க. இந்த ப்ராசஸ்க்கு இன்னும் 2 வாரம் தான் இருக்குது. நிறைய பேர் இதை பார்த்து பயனடையணும். தேங்க்யூ வெரி மச். அஸ்ஸலாமு அலைக்கும்.